வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இந்த மிராக்கிள் ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நாளில் 3 கிலோ கண்டிப்பாக குறையுங்க. ஏன் நம்ம வெயிட் நிறைய இருக்கக்கூடாது? ஏன் ஓவர் வெயிட்டாக இருந்தால் பிரச்சனை? நமக்கு அதிகமாக வெயிட் போட்டால் அது நல்லது இல்லைங்க. ஓவர் வெயிட் போட்டால் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். உடம்புல நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். முட்டி வலி வரும் வெயிட்டு தாங்காமல். அப்புறம் செரிமான கோளாறு வரும். அப்புறம் டயட் பண்ணுவோம். டயட் பண்ணுறது நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியாது. அப்புறம் தன்னம்பிக்கை போயிடும். எக்ஸசைஸ்னு ஆரம்பிப்போம், நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியாது, உடம்பு வலிக்கும். அதனால நம்ம விட்டுருவோம். அப்போ இதுக்கு என்ன தாங்க தீர்வு? தீர்வு இருக்குங்க. நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீக்கினாலே போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிச்சிரும். நம்ம உடம்புலேருந்து கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க. கொள்ளை நம்ம மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்க போகிறோம். கொள்ளில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால் இது நம்ம செரிமான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடும். கொள்ளு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது நம்மளை உடம்பை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். நம்மளோட உடல் இயக்கம் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. அதை நல்ல சீர் செய்யும். பசியை கட்டுப்படுத்தும். கொழுப்பை நல்லா குறைக்குங்க. கொள்ளு அவ்வளோ நல்லது. குதிரை சாப்பிடுது பார்த்திங்களா, அதனால தான் அது அவ்வளோ நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது. கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. இதை நல்லா வறுத்துக்கங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்க. கருக விடாமல் அது வெடிக்க ஆரம்பிக்கும் போது எடுக்கணுங்க. இந்த ரெசிபி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணாங்க. நல்ல வெயிட் லாஸ் இருந்தது. அவங்க இந்த ரெசிபி சொன்ன உடனே இது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. அதனால நான் இதை ஃபாலோ பண்ணேன். எனக்கும் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ கொள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து 1/4 கப் அளவுக்கு ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸுங்க. இதையும் நம்ம வறுக்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எப்படி உடம்ப எடையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இதில் லிக்னன்ஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அது நம்ம தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி நம்மளை இளமையாக வச்சுக்கும். இதில் நிறைய புரதச்சத்து இருக்குது. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா நமக்கு பசிக்காது, பசியை குறைச்சிடும். இதில் நார்ச்சத்து இருக்குது. அதனால் நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்கிற சாப்பாடை சாப்பிடும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை வராதுங்க. இதில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதுவும் வெடிக்க ஆரம்பித்த உடனே தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்க போகிறோம். இதையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். கருக்காமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் அதாவது நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையை சீராக்கும். அதனால தான் அதுக்கு சீரகம்னே பேருங்க. சீரகமில் நிறைய பயன்கள் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல நார்ச்சத்து உள்ள பொருள். உடல் குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் மலச்சிக்கலே வராது. இது கொழுப்பை இயற்கையாகவே குறைக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. செரிமானத்தை தூண்டும். உடம்பில் இருக்கிற கழிவுகளை எல்லாத்தையுமே வெளியேற்றிடுங்க. அதனால தான் நமக்கு காய்ச்சல் டைம்லலாம் கூட ரசம்லாம் வைக்கிறோம் இல்லையா, நம்ம இந்திய உணவுகளில் சீரகம் நிறைய சேர்ப்போம். ரொம்ப 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 நல்லது. உடல் வறட்சியை கூட இது போக்குங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 கப்பில் பாதி அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயம் அதே மாதிரி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இதுவும் வெடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி வறுக்கணுங்க. வெந்தயத்துக்கும் நம்ம உடம்பை குளிர வைக்கிற தன்மை இருக்குது.
இது பிபி, சுகர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம பசியை வந்து தடுக்கும். யூஸ்வலாக வெந்தயம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நைட்டு ஊற வச்சு சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க. அது தனியாக சாப்பிடும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் தலைவலி வருது, ஜலதோஷம் வருது, உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுது அப்படின்னு நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் இது வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆழி விதையும் கொள்ளும் வந்து கொஞ்சம் உடம்பு சூடாக்கும். அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம சீரகமும் வெந்தயமும் போட்டிருக்கோம். இது 4மே இயற்கையானது. இதனால் எந்த பக்க விளைவுகளும் வரவே வராதுங்க. இப்போது அது 4ஐயும் ஆற வச்சு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க. இது நீங்கள் பயப்படாமல் குடிக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கும் நல்ல வெயிட் லாஸ் இருந்தது. இது மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இது நீங்கள் குடிச்சிங்கன்னா வேறு நீங்கள் எக்ஸசைஸ்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் ஒரு ஜல்லடை போட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு சீக்ரெட் டிப் சொல்கிறேன். இதோட அதையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல உடல் எடை குறையிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கோங்க. இந்த சல்லடையில் மேலே தங்கி இருக்கிற பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கொட்ட வேணாம். இதை வந்து சாப்பாட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி பொடி மாதிரி வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா ரசம், சாம்பார், பொரியல் எல்லாத்துலேயும் கூட நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது நமக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு ஒருத்தர் குடிக்கணுன்னா 15 to 20 days, 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட வருங்க இந்த பவுடர். இதை எப்படி குடிக்கிறது அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் வெதுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இதை ஒரு ஸ்பூன், இந்த பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கிறேங்க. தேன் ஊற்றாமலும் குடிக்கலாம். ஆனால் வெந்தயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கசக்கும். தேன் போட்டிங்கன்னா நல்லது. இதுலேயே நீங்கள் லெமன், ஒரு ½ லெமன் கூட புழிஞ்சு குடிக்கலாம். எனக்கு லெமன் சேர்ந்துக்காதுங்கிறதுனால நான் அதை சேர்க்குறது இல்லை. ஆனால் நீங்கள் லெமன் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். கசப்பும் தெரியாது, சீக்கிரமும் உங்களுக்கு உடம்பு குறையும். இப்போ லாஸ்ட்டாக சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, 3 வேளையும் சாப்பிட்டதுக்கு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் கொஞ்சம் வெதுன்னு தண்ணி குடிங்க. ரொம்ப சூடாக வேணாங்க. உங்களால் குடிக்க முடிஞ்ச அளவுக்கு சூடாக குடிங்க. அது ரொம்ப நல்லது.